வியூவர்ஸ், நான் குப்சான் பேசுகிறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? கருவேப்பிலை சாதம். இது செய்முறை விளக்கத்தை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள். கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, தேவைக்கேற்ப உப்பு, சிறிது புளி, கருவேப்பிலை போட்டு நன்றாக வதக்கி கொண்டு, பிறகு அதை தொகைகள் மாதிரி அரைத்து கொண்டு வைத்து, தேவைக்கேற்ப எடுத்து சாதத்தில் பிசைந்து கொண்டால் கருவேப்பிலை சாதம் ரெடி. உருளைக்கிழங்குக்கு தெரியும் உங்களுக்கு, ரவுண்டாக கட் பண்ணி கொள்ளுங்கள். சால்ட்டு, மஞ்சத்தூள், காளான் பவுடர், கடல மாவு பிசைந்து கொண்டு எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வறுத்தால் உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி. கருவேப்பிலை தொகையிலும் ரெடியாக இருக்கிறது. தேவை என்றால் எடுத்து செல்லலாம், அல்லது சாதமும் உருளைக்கிழங்கும் போதுமானது. இது மதிய உணவாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன். வாழை இலையில் என்று எடுத்து செல்லலான்ற ஒரு விருப்பத்தின் பேரில் டிஃபன் பாக்ஸ் நான் எடுத்து செல்லவில்லை. யுவர்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.